ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வேத பாடத்துக்கு முன்பாக நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். காலை வேளையில் நான் படித்தபோது இது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஆகவே நான் உங்களோட இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். ஸோ மரியாளை தேவதூதன் சந்திக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 பார்த்தா அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். மரியாளை தேவதூதன் சந்திக்கிறான். சந்திக்கும்போது அவள்கிட்ட சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, அவளை ஆசீர்வதித்து விட்டு சொல்லுகிறான், நீ ஒரு பெரிய வேலைக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் மனித குலத்தின் ரட்சிப்புக்காக கர்த்தர் மரியாளை இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பாத்திரமாக அவள் வழியாக தான் யார் வரணும்? ரட்சகர் வர வேண்டும். ஒரு பெரிய திட்டத்தோடு தேவதூதன் அவளை சந்திக்கிறான். அவள் சந்திக்கப்பட்ட போது அவளுக்கு சந்தேகம் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? திருமணம் ஆகலையே, திருமணம் ஆகாமல் எப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? இது சாத்தியம் இல்லையே. உடனே தேவதூதன் விளக்குகிறான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், யோவான் ஸ்நானனை கொடுக்கும்போது சகரியாட்ட சொல்லுவார், மலடியாக இருக்கிற ஒரு மனைவி என்ன செய்வா? கர்ப்பவதி ஆவா. அதை சகரியாவால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன கேட்பாருங்களா, இது எப்படி ஆகும்? கேட்டோன்னு என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வாயை மூடிடுவான். ஸோ ஊமையாக்கிடுவான். என்ன சொல்லுவான் தெரியுங்களா? நீ கத்த சொன்னதை நம்பலை, ஆகையினால சந்தேகம் வந்தபோது சகரியாண்டு வாய் அடைக்கப்பட்டது. எது வரைக்கும்? குழந்தைய பெறும் வரைக்கும் உன் வாய் மூடியே இருக்கும். அதே கேள்விதான் யார் கேட்குறாங்க? மரியாளும் கேட்குறாங்க. இது எப்படி ஆகும்? உன்னை என்ன பண்ணணும்? வாயை மூடணும்ல. சகரியா கேட்டார், இது எப்படி ஆகும்னா உன்னை டும், அவ்வளோதான், யூ வில் பி டம், ஊமையாக இருப்ப. எது வரைக்கும்? அது குழந்தை பிறந்து நீ அதுக்கு பேர் வைக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்ப. சரி, அது நியாயம். அப்படின்னா மரியாளுக்கு அதானே பண்ணியிருக்கணும். இது எப்படியாக என்ன பண்ணியிருக்கணும்? வாய் மூடி இருக்கணும்ல. அங்கேயும் பாருங்க, கடவுளுக்கு கூட ஓர வஞ்சனை பாருங்களேன். அம்மானா வேற தான், அடுத்தவன்னா வேற தான். அப்படி இல்லை. ஏன்னா அவன் கேட்டதுக்கு காரணம்னா, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. கணவன் மனைவி 2 பேரும் இருக்காங்க. என்ன நினைத்தாரு? வயசாயிடுச்சு, ஆகவே வாய்ப்பில்லைன்னு நினைச்சாரு. ஆனால் வாய்ப்பில்லைன்னு சொல்றவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார்ல, குழந்தைக்காக ஜெபம் பண்றாரு. அதான் சொல்லுகிறான், சகரியாவின் விண்ணப்பங்கள் அப்படின்னா அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. வயதாயிட்டுன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு பதில் வந்தபோது என்ன பண்ண முடியல, அவரால் நம்ப முடியல. ஸோ அதனால தான் என்ன செய்யப்பட்டது? அவருக்கு வாய் அடைக்கப்பட்டது. மரியாளுக்கு வாய்ப்பே இல்லை, கணவனே இல்லையே. மாத்திரமில்லை, அவ கேட்டது என்ன தெரியுங்களா? அந்த ப்ரொசீஜரை கேட்குறா. எப்படி நடக்கும் இது? கணவன் இல்லை. உலகத்தின்படி பார்த்தா கணவன் மனைவி இருந்தால் தான் குழந்தை வர முடியும். கணவன் இல்லை. ஸோ எப்படி? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வாட் இஸ் த ப்ரொசீஜர்? உடனே அவன் ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பரிசுத்த ஆவி உன் மேலே வரும். அவளுக்கு ஏன் உடனே வாய் அடைக்கல தெரியுங்களா? தேவன்கிட்ட பட்சபாதம் கிடையாது. அம்மாவும் சரி அடுத்தவனும் சரி அவருக்கு ஒன்று தான். தேவன்கிட்ட பட்சபாதம் கிடையாது. என்ன பண்ணுறாருன்னா, அவள் கேட்ட நோக்கம் என்ன தெரியுங்களா? எப்படி நடக்கும்? அதாவது அந்த ப்ரொசீஜரை சொல்லுங்க. அவன் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமாவுடைய பல உண்மை நிழலிடும், அப்போது உன்னில் உருவாக தேவனுடைய பரிசுத்தம். அப்படின்னா அவனுக்கு அந்த ப்ரொசீஜர் சொல்லப்பட்டது. சொன்ன உடனே இப்போ நம்மகிட்ட வந்து கத்த சொல்கிறான்னு வச்சிங்களேன், ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? இருங்க, முதல்ல நான் போய் ஜோசப்பை கேட்டு வரேன். யோசேப்பை கேட்கணுமா வேண்டாமா? அவர் தானே கணவனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான், பெட்ரோஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணோம்? இருங்க, ஒரு வார்த்தை நான் அவர்கிட்ட போய் கேட்டு வரேன். சாந்தமாக கேட்கல பாரு, அவர்கிட்ட தானே கேட்கணும் முதல்ல. அடுத்தது யாரை கேட்கணும்? அப்பா அம்மாவை கேட்கணும் வேண்டாமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிட்டான்னா கல் எறிஞ்சு கொண்டுடுவானுங்க அந்த நாளில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? அம்மா அப்பாட்ட கேட்கணும்ல. இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட போய் கேட்கணும். தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, இல்லை மாமா சித்தப்பா இருக்கிற போய் கேட்கணும் தானே. அதை விட அட்லீஸ்ட் ஃப்ரெண்டுகிட்ட காதலையாவது ஓதணும்ல. இதெல்லாம் தான் நாம் செய்கிற வேலை. இன்னைக்கு தேவன் நம்மை நம்பி ஒரு பெரிய திட்டத்தை நமக்கென்று ஒப்பு கொடுத்து வந்து சொன்னால் உடனே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? we will go for consultation. என்ன பண்ணுவோம்? அடுத்தவங்களை போய் அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்க போகிறோம் தெரியுங்களா?
நம்மை தேவன் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணத்தில் இது ஒன்றும். இந்த காலைவெளியில் நான் அந்த லூக்கா 1:38 படிக்கும்போது என் உள்ளத்தில் கர்த்தர் தெளிவான சொன்ன வார்த்தையாக உங்களோட ஒரு சின்ன தியான செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்முடைய பாடத்துக்குள்ளே போயிடலாம். அவர் என்ன சொல்கிறா தெரியுங்களா? இதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின்படி எனக்கு வேற நோ கன்சல்டேஷன் அட் ஆல். யார்ட்டும் போய் என்ன பண்ணல, நம்ம ஆலோசனையே கேட்கல. நாம் ஆலோசனை கேட்டு தான் இதுவரைக்கும் தேவனால் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறோம். எது ஒன்று கர்த்தர் நமக்கு சொன்னாலும் உடனே என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட போவோம், இவர்கிட்ட போய் கேட்போம். என்ன ஆகும் தெரியுங்களா? செய்யவே முடியாது ஆயுசு முழுவதும். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொன்னா, கர்த்தர் தான் சொன்னாருங்க உங்களுக்கு நிச்சயமாக இருந்தால், never ever consult with anybody. எந்த ஒரு காலத்திலும் யாரிடமே கன்சல்ட் பண்ண அவசியம் இல்லை. கர்த்தர் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் வேற யாரு பெரிய ஆள்? வேற யாரு? தேவன் ஒன்றை சொல்லிவிட்டார் இதை செய்யின்னு சொன்ன பிறகு இன்னொருத்தர் போய் ஆலோசனை கேட்டால், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் இந்த வசனத்தை படித்த உடனே எனக்கு அடுத்து வந்த ஞாபகம் இந்த வசனம்தான். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது பாருங்களேன், அந்த மரியாளோட அதே அனுபவம் யார்ட்டையும் இருக்குது, பரிசுத்த பவுல்ட்டும் இருக்குது. அதாவது மரியாள் இரட்சகரை கொண்டு வர பயன்படுத்தப்பட்டார்கள். பவுல் போன்ற ஆட்கள் இரட்சகரை உலகத்துக்கு கொண்டு போக பயன்படுத்தப்பட்டார்கள். மரியாள் எதுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க? இரட்சகரை உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு அவங்க பயன்படுத்தினாங்க. என்ன பண்ணிட்டாங்க? she never consulted anybody. மாம்சத்தோடு ரத்தத்தோடு அவங்க என்ன பண்ணல? ஆலோசனை பண்ணல. அதை போலவே பரிசுத்த பவுலுக்கும் கர்த்தர் என்ன வேலையை கொடுக்கிறாரு? தமது குமாரனை இவர் என்ன செய்யணும்? அதாவது இரட்சகர் என்ன செய்யணும்? மற்ற மக்களுக்கெல்லாம் கொண்டு போக வேண்டும். அந்த கொண்டு போகும்போது அவர் என்ன பண்ணுறா தெரியுங்களா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்ன செய்யலை? ஆலோசனை பண்ணலை. அப்படியானால் ஏன் அவரை கொண்டு போய் தேவன் எல்லா ராஜ்யங்களும் கொண்டு பயன்படுத்தினார்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நேபுகாத் நேச்சார் ஒரு சிலையை கண்டார் தெரியுங்களா? கனவுல நேபுகாத் நேச்சார் ஒரு கனவை கண்டார். கண்டாரா? ஏங்க கண்டார்? காண விடமாட்டீங்க போல இருக்குது. கனவு கூட பைபிளில் போட்டிருக்குது, கனவை காண பண்ணுறவங்கன்னு போட்டிருக்குது. நீங்கள் கனவை மறக்க பண்ணுற ஆளுங்க போல இருக்குது. ஒரு கனவை கண்டார், அதில் தலை என்னவா இருந்தது? சிலைக்கு புலியா இருந்தது. தலை என்னவா இருந்தது? அந்த சிலையில தலை என்னவா இருந்தது? பொன். என்னவா இருந்தது? அது பொன். அடுத்தது தோள்களும் மார்பும் என்னவா இருந்ததுன்னா வெள்ளி. அடுத்தது தொடைகளும் கால்களும் என்னவா இருந்ததுன்னா வெண்கலமாக இருந்தது. சரி, கால் இரும்பு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த மாதிரி இருந்தது. ஒரு சிலையை கண்டார். அந்த சிலை என்ன? தலை பொன்னாக இருந்தது, தோள்களும் மார்பு என்னவா இருந்தது? வெள்ளியாக இருந்தது, வயிறும் தொடை என்னவா இருந்தது? வெண்கலமாக இருந்தது, கால்கள் இரும்பா இருந்தது, காலுக்கு கீழே இரும்பும், பாதங்கள் எப்படி இருந்தது? இரும்பும் களிமண்ணும். எங்கேயாவது கேட்ட மாதிரியே ஞாபகம் இருக்குதா? நான் முடிக்கிறத பார்த்தா இதுதான் உலகமா, இதுதான் மனிதர்களா, அது மாதிரி பார்த்துன்னு உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கவாவது செய்யுங்களேன். அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்களே. சரி கவனிங்க, இதில் இந்த பொன் எது? பொன் எது? தலை. உங்களை கேட்டேன் பாருங்க நான். இது யாரு? பாபிலோனிய சாம்ராஜ்யம். இந்த தலை யாரு? பாபிலோன். இது யாரு? மேதியா, பெர்ஷியா. இது வெண்கலம் என்ன? கிரேக்க சாம்ராஜ்யம். இது ரோம சாம்ராஜ்யம். கவனிங்க,
4 விதமான ராஜ்யங்களை அவனுக்கு காட்டப்பட்டது. ஒன்று என்ன? பொன், அந்த பொன்மயமான தலை நீரேன்னு நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லப்படும். அது என்ன ராஜ்யம்? அப்போ பாபிலோன். அடுத்தது அந்த தோள்களை ஏன் காட்டினாங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 ராஜ்யம் இருந்தது. மேதியர்கள் ஒன்று, பெர்ஷியர்கள் ஒன்று. 2 பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவங்க, பேர் தான் வேறையே தவிர உறவினர்கள் 2 இனமும். அடுத்தது அந்த வயிறு இருக்குது தெரியுங்களா, வயிறு தொடங்கியாருன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால்கள் வந்து இரும்பு, அது ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யம் 2ஆக இருந்தது. மேற்கு கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் 2ஆக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கடைசி அந்த பாதம் வந்து 10 விரல்கள். இது பின்னாடி நாளில் வரப்போகிற ரிவைவ்டு ரோமன் எம்பையர், அதாவது எழுப்புதல் அடைந்த ரோம பேரரசு. அல்லது 10 விரல்கள் இருக்குது தெரியுங்களா, அந்த கிறிஸ்து காலத்தில் 10 ராஜாக்கள் தங்கள் அதிகாரத்தை அவனுக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா, அதன் நினைவாக அந்த 10 விரல்களும். சரி, இதில் பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இந்த 4 எதுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், சாலமோனுக்கு தாவீது சொல்லுவார், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கு என்ன இல்லை, அளவே இல்லை, எழுந்து ஆலயத்தை கட்டு. ஆலயத்தை கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 4 சாம்ராஜ்யமும் எதுக்கு பயன்பட்டதுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு. புரியுதுங்களா? புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்க. நாம் கற்றுக்கொள்கிற நேரம் தான் இது. ஒன்றும் நம்ம வந்து அப்படி ஒரு இப்போ தெரியும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியலைன்னா திரும்பி சொல்லிக் கொடுக்க தான் நான் அங்கே நின்றுட்டுருக்கிறேன். நான் பாட்டு சொல்லிகிட்டே போய்ட்டு உங்களுக்கு புரியாமல் போச்சுன்னா நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து வரீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டு வரீங்க, புரியலைன்னா பிரயோஜனம் இல்லைல்ல. ஆமாவா இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்க, ஓப்பனாக இருப்போம். நமக்கு ஒன்றும் பெரிய ரகசியங்கள் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வேதம் கையில் இருக்குது. புரியலைன்னா புரியலைன்னு சொல்லுவோம், புரிஞ்சால் புரிஞ்சதுன்னு சொல்லுவோம். கவனிங்க, நேபுகாத்நேச்சருக்கு ஒரு சிலை காட்டப்பட்டது. அதில் 4 உலோகம் இருக்குது. ஒன்று என்ன? பொன். இன்னொன்று என்ன? வெள்ளி. இன்னொன்று என்ன? வெண்கலம். இன்னொன்று என்ன? இரும்பு. சரியா? இந்த 4 உலோகங்களும் எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா, தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட சொல்லுவார் தெரியுங்களா. அப்போ எந்த மெட்டீரியல்? இந்த 4 மெட்டீரியல் தான் சொல்லுவார். பொன் இருக்குது, வெள்ளி இருக்குது, வெண்கலம் இருக்குது, இரும்பு இருக்குது. நீ எழுந்து என்ன செய்ய? காரியத்தை நடப்பி ஆலயத்தை கட்டு. கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பொன் பாபிலோனிய சாம்ராஜ்யம் தெரியுங்களா, இது என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? இஸ்ரவேல் மேலே யுத்தத்துக்கு வந்து ஒரு முறை அல்ல 3 முறை யுத்தத்துக்கு வந்து அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க தெரியுங்களா, 127 நாடுகளும் செதறி போகிறதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? இந்த பாபிலோன் ராஜா. அடுத்தது யாரு? மார்பும் தோள்களும். இது யாரு? மேதோ பெர்ஷியர்கள். இவங்க காலத்தில் தான் யூதர்கள் 127 நாளில் ஓடி போனாங்க இல்லையா, அவர்களுக்கு ஆங்காங்கே என்ன செய்யலாம்? ஜெப ஆலயங்களை கட்டிக்கொள்ளலாம், ஆலயத்தை திரும்ப கட்டலாம் என்று சட்டம் பிறப்பது யாரு? கோரேஸ் ராஜா, பெர்ஷிய ராஜா. அடுத்தது அந்த வெண்கலம் இருக்கு தெரியுங்களா, வெண்கலம் கிரேக்க சாம்ராஜ்யம். அவர்கள் தான் வேதத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதுவதற்கு மொழியை கொடுத்தார்கள், கிரேக்க மொழி. ரோமர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, உலகம் முழுவதும் சாலைகளை அமைத்தார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம்னு ஒரு பழமொழி இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ரோமுக்கு போவதற்கு 6 விதமான பிரதான சாலைகளை ரோமர்கள் அமைத்திருந்தார்கள். அப்போ பொன் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, உலகம் முழுவதும் யூதர்களை துரத்தி விட்டது. இல்லைன்னா அவன் எருசலேம் விட்டு போக மாட்டான், இஸ்ரவேல் விட்டு போக மாட்டான். அவன் பண்ண பாட்டில் என்ன பண்ணிட்டானுங்க? ஓடி போயிட்டானுங்க. அடுத்தது அந்த வெள்ளி என்ன பண்ணது தெரியுங்களா, அவர்களுக்கு போன இடத்துலெல்லாம் தொழுது கொள்வதற்கு ஜெப ஆலயங்கள், எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. 3வது கிரேக்கர்கள் என்ன பண்ணா, லாங்குவேஜ் மொழியை கொடுத்தார்கள், வேதம் எழுதப்பட்டது. 4ஆம் அதில் ரோடு போட்டான் தெரியுங்களா, பரிசுத்த பவுல் மாதிரி பரிசுத்தவான்கள் என்ன பண்ணா, அந்த ரோட்டில் தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொன்னாங்க. அப்படின்னா ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனை பொருள் வேணும்? 4 வேணும். அந்த 4ம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது, பின்னாடி நாளில் அவர் சபை கட்டுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க இல்லையா? வந்தாங்களா? வந்தாங்க. வந்தவங்க கானானுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆயிட்டு?
ஓசூர் என்ன பேசாத ஊரா? இப்போ எல்லாத்தையும் வாயை திறந்து நாக்கு இருக்குதான்னு செக் பண்ணும் போல இருக்குது. இப்போ நான் நினச்சேன் முதல்ல தமிழ் தெரியாது காது கேட்காதுன்னு நினச்சேன். இப்போ நாக்கு இருக்குதானே சந்தேகம் வருது எனக்கு. இப்போ கவனிங்க, எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களே, பஸ்கா ஆட்டினால் மீட்கப்பட்டு வந்தவங்க அந்த கானானுக்குள்ளே வர்றதுக்கு 40 ஆண்டுகள் ஆயிடுச்சா? அப்போ எருசலேமை சொந்தப்படுறதுக்கு எவ்வளோ நாள்? 40 வருஷம். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? 2ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வந்து அவங்களுக்கு சபை எழும்பிட்டு இல்லையா? கவனித்து பார்த்தீங்கன்னா சரியா 40ஆம் வருஷம் எருசலேம் உடைக்கப்பட்டது. மீட்கப்பட்டவர்கள் எருசலேமுக்கு வந்து சேர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு? 40 ஆண்டுகள். அது பழைய ஏற்பாட்டின் அனுபவம். புதிய ஏற்பாட்டு அனுபவம் என்ன தெரியுங்களா? அந்த சபை என்னைக்கு எழும்பிட்டோ, பெந்தெகோஸ்தே நாள்ல சபை எழும்பிட்டு, அந்த சபை எழும்புலேருந்து அது கிபி 30, கிபி 70 தான் தீத்துராயன் வந்து எருசலேமை உடைச்சான். அப்படின்னா எத்தனை வருஷம்? அதே 40 வருஷம். 40 ஆண்டுகள் சொந்தப்படுத்துவதற்கு, 40 ஆண்டுகள் தொலைப்பதற்கும் அதே 40 ஆண்டுகள் தான். அப்படின்னா அந்த 40 ஆண்டுகளில் சபை எவ்வளவு வேகமாக செயல்பட்டு இருக்கணும் பாருங்க. உலகம் முழுதும் போயிட்டு எருசலேம் உடைக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவம் எங்கே போயிட்டு? ரோம் வரைக்கும் எட்டி பிடிச்சிச்சு. அப்போ 28ஆம் அதிகாரத்தை பாருங்க. பரிசுத்த பவுல் எங்கே போனால்? ரோமில் இருப்பார். எங்கே போயிட்டு? அன்றைக்கு இருந்த உலகத்தினுடைய தலைநகம் ரோம். அங்கே வரைக்கும் சத்தியம் போயிடுச்சு இல்லை 40 ஆண்டுகளுக்குள்ள. கவனித்துக் கொள்ளுங்கள், 40 ஆண்டு என்பது ஒரு தலைமுறை. ஒரு தலைமுறை என்ன பண்ணிட்டு இஸ்ரவேலை சொந்தப்படுத்திட்டு, இன்னொரு தலைமுறை என்ன பண்ணி தெரியுங்களா? சபை தொடங்கி 40 வருஷத்தில் இழந்தும் போனது. அப்படின்னா ஒரு தலைமுறை என்பது மிக முக்கியமானது. இந்த தலைமுறையை ஒருவரும் அதை இழந்து விடவே கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ பவுலுக்கு மரியாளுக்கு சொல்லப்பட்டது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதோ ஆண்டவருடைய அடிமை, இப்படி சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள். அவங்க எதையும் கன்சல்ட் பண்ணலை. அதே போல தான் இந்த பரிசுத்த பவுல் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? நான் என்ன செய்யலை, யாரோடும் கன்சல்ட் பண்ணலை. திருப்பி வாசிங்க. அப்போ கலாத்தியர் 1:16. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16. தம்முடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது, இந்த காலவெளியில் ஆவியானவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அநேகர், இங்கே இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேகரை கொண்டு கர்த்தர், எனக்கு கவனித்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் உள்ள நிறைய சபைகள் நான் பார்க்குறேன். இந்த சபையில் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு செயல்படுற சபை. இன்னைக்கு தமிழ்நாட்டு அநேக சபைகள் இல்லை. சபைக்கு வந்தியா, பின்னாடி கும்பலோடு கும்பலாக வந்து போ, அவ்வளவுதான், நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஆவிக்குரிய உலகம். ஆனால் இந்த சபை அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சபைகள் தான் இன்றைக்கி அப்படி இருக்குது. சபையில் ஒரு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயன்படணும், தேவனுடைய திட்டத்தில் முழுமையாக செயல்படணும் விரும்புகிற ஒரு சபை. இங்கே உட்கார்ந்து இருக்கிற அநேகருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா, கர்த்தர் பேசி இருக்கிறார், கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் என்ன தெரியுங்களா? உடனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணுற புத்தி இருக்குது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நீங்கள் ஆலோசனை பண்ணீங்கன்னா, உங்கள் ஆயுஷ் நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. இது இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த சபைக்காக கர்த்தர் தேவசோதரன் உட்கார்ந்திருக்கும் போது அது லூக்கா 1:38 கர்த்தர் காட்டினார். அது என்ன? உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். மரியாள் ஒரு பெரிய பிரச்சனை, ஆனால் அவங்க என்ன பண்ணலை? she never consulted. அதே போல பரிசுத்த பவுலை பார்த்தீங்கன்னா, அவருக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த என்ன செய்யல? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பாக அப்போஸ்தலராக எருசலேமில் உட்கார்ந்துருக்காங்க தெரியுங்களா, அவங்கள்ட்ட போகலன்னு போட்டிருக்கு பாருங்க. ஜீசஸ் தலைவர்கள்ட்ட போனால் என்ன ஆகும் தெரியுங்களா? அவங்க தரிசனத்தை நம்ம மேலே திணிப்பாங்களே தவிர உங்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்வது கடினம். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை போய் செய்யுங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்ய முடியாமல் போயிடும். பரிசுத்த பவுல் இந்த காலவெளியில் மிக தெளிவான ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொன்னா, யார்கிட்ட போய் என்ன பண்ணாதீங்க. யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு கர்த்தருக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஒருத்தர் போய் உட்கார்ந்தீங்க, ஒரு சைல்டு எவாஞ்சலிஸ்ட், குழந்தைகளுக்கு ஊழியம் செய்கிற ஒருத்தர் போய் உட்கார்ந்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? உலகத்திலேயே சிறந்த ஊழியம் குழந்தை ஊழியம் தான். ஏன்னா அவர் தான் அதுதானே செய்கிறாரு. அவர் சொல்லுவார், பிரதர், ஒரு பெரியவங்களுக்கு சொன்னீங்கன்னா ஒரு ஆத்மா, ஆனால் 60 வயசு தாத்தாவுக்கு சொன்னால் ஒரு சோல், அதே 6 வயது குழந்தைக்கு சொன்னால் ஒரு சந்ததி இருக்குல்ல உள்ள, அது பெருசா இது பெருசா.
ஆமான்னு தலையாட்டி அவர் பின்னாடி போயிடுவான் 4 நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாலிபர் கூட்டம் நடத்துறாங்க தெரியுங்களா, அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பிரதர் சபைக்கு தூணே வாலிபர்கள் தான் பிரதர், சபையில் செத்தவனை அடக்கம் பண்ணுற வேலை யார் வேலை தான்? வாலிபன் வேலை தான் பிரதர், அந்த ஊழியம் செய்யுங்க பிரதர். அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவான். இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போகிறாங்க தெரியுங்களா, அவங்ககிட்ட போனீங்க பிரதர் நரகத்துக்கே போக வேண்டாம் பிரதர், என் கூட ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க பிரதர், ஒருத்தனுக்கு கையிங்க ஒருத்தனுக்கு கால் இங்கே இப்படி தொங்குது பிரதர், அதுதான் பிரதர் ஊழியம். அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுவான். ஆளாளுக்கு அவங்க செய்கிற ஊழியம் தான் உயர்ந்த ஊழியம், ஆனால் உங்களுக்கு கத்த சொன்னது தான் உயர்ந்த ஊழியம். அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? never ever go for consultation. ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. கவுன்சிலிங் கர்த்தரோடு மாத்திரம்தான் இருக்கணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, தொழில் செய்கிறவங்களுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி லாபத்தை நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் ரீஇன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லி தராங்க இல்லையா. ஒருத்தர் ஒரு அட்வைசர் இருக்கார், என்னன்னா கம்பெனிஸுக்கு அவர் வந்து கவுன்சில் பண்ணுறவர். அவரை கேட்டால், ஐயா உங்கள் கதை என்னென்னா, ஏற்கனவே நான் கம்பெனி நடத்தி நிறைய நஷ்டம் ஆகிட்டேன், அதான் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன். உன் வேலையை ஒழுங்காக செய்ய முடியல, நீ அடுத்தவனுக்கு ஆரம்பிச்சு சொல்லி உட்காந்துருக்கியா? மேரேஜ் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. திருமண முடிவு வந்தால் ஒருத்தர் ஒரு புக் எழுதினார், கிறிஸ்தவ குடும்பம்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தாம்பரத்தில் ஒரு புக் ஸ்டாலில் நம்ம ஆவிக்குரிய புத்தகங்களில் ஒரு புக் இருந்தது. நான் சும்மா போய் பார்க்கும்போது அந்த புக்கை பார்த்தேன், ஆத்தரை பார்த்தேன். அந்த புக் ஸ்டால் அடுத்தவரை கேட்டேன், தம்பி இந்த புக்கு ஏன் வாங்கிக்க வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். சொன்னார், இதை எழுதினவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுன்னு. ஒருத்தர் வந்தார், காரில் வந்தார், ஒரு கெட்டு புக்கு கொண்டு வந்தார். இதை நீங்கள் வச்சிங்க, எனக்கு காசு எதுவும் தர வேண்டாம், விற்ற பிறகு உங்கள் கமிஷன் எடுத்துகிட்டு மீதியை கொடுங்கன்னு சொன்னார். சரி நமக்கு என்ன வந்தது, வச்சுட்டு போயானா வச்சுட்டு போயிருக்கிறாரு. நான் சொன்னேன், கிறிஸ்தவ குடும்பம் எழுதியிருக்கிறாரு, அந்த எழுதின ஆத்தர் வந்து 5வது மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 4 மனைவி ஏற்கனவே கொடுத்த குறைச்சல டைவர்ஸ் ஆகலை, விட்டுலே ஓடி போயிடுச்சு. ஊழியக்காரர் இவர் 5வது மனைவியோடு வாழ்கிறாரு. இவர் எழுதுறாரு, கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி புத்தகம் எழுதுறாரு. நம்ம நாக்கு சும்மா இருக்கிறது இல்லை. ஒரு முறை அவரை பார்த்தோன்னு கேட்டேன், என்ன தம்பி புக்கெல்லாம் எழுதிருக்கீங்களாமே? ஆமாண்ணே, ஏன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம பைபிள் சொல்லி வந்து உட்கார்ந்து ஆளுவர். கேட்டேன், புக்கெல்லாம் எழுதிருக்கீங்க போல இருக்குது, மண்ணால் பார்த்தனே அப்படின்னு. ஆனால் ஆமாண்ணே பார்த்தீங்களாண்ணே? ஆமாம் பார்த்தேன், பேரை பார்த்தோன்னே புத்தகத்தை மூடி வச்சுட்டேன். ஏன்னே? இல்லை நீங்கள் எழுதிருக்கீங்களே, ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் எழுதிருக்கீங்களா அதான் பார்த்தேன். அண்ணே கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி எழுதுக்கு எனக்கு தான் தகுதி பெறனே, 5 மனைவியை பார்த்துருக்கேன்ல. இவனை எங்கே கொண்டு போடுறது? என்ன இன்னைக்கு ஆவிக்கு உலகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஏற்கனவே தோட்டு போனவன், விழுந்து போனவன், அடிபட்டவன், தற்கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கவுன்சிலிங் இருக்கு தெரியுங்களா? அவனை கேட்டால் அவன் ஏற்கனவே தற்கொலை ட்ரை பண்ணி கயிறு அறுந்து கீழே விழுந்து சாகாமல் பழைச்சவன். கயிறை தூக்கி மாட்டி இருக்கிறான், நல்ல கயிறாக பார்க்கக்கூடாது, அதை அருந்து கீழே விழுந்துட்டானா. அவன் சொல்றான், எனக்கு தான் தற்கொலை செய்கிறவனை பற்றி தெரியும், நான் தான் அவனுக்கு. ஆவிக்குரிய உலகத்தில் இப்படி தான் நிறைய கோமாளிங்க இருக்காங்க. அவன்கிட்ட போனீங்கன்னா அவங்கவுங்க அனுபவத்தை சொல்லுவாங்களே தவிர கத்த சொன்னதை சொல்ல முடியாது. அவனை யார்கிட்ட போகணும்? பரிசுத்த பவுலை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றா தெரியுங்களா? தேவன் எனக்குள்ளே 17ஆம் வசனம் வாசிங்க, கலாத்தியர் 1:17. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். எங்க போனாரா? அரபி தேசத்தில் போய் 3 வருஷம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அரபி தேசம் என்றால் உங்களுக்கு தெரியும், சீனாய் மலை. அரபி தேசம் என்பது என்ன? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகார் என்பது அரபி தேசத்துள்ள சீனாய் மலை. எந்த சீனாய் மலை? அரபி தேசத்தில் உள்ள அந்த சீனாய் மலையில தான் கர்த்தர் மோசேயை கொண்டு 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தார். மோசேக்கு எந்த அரபி தேசத்து சீனாய் மலையில் பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு யார் போயிருக்கிறாரு? பரிசுத்த பவுல் 3 வருஷம் போய் கர்த்தர் சமூகத்தில் காத்து கிடக்கிறார். அப்படியானால் கர்த்தர் சமூகத்தில் போய் காத்து கிடக்கணுமே தவிர எங்க ஓடி போகக்கூடாது. மனுஷத்தை போனீங்கன்னா அவங்க ஏற்கனவே தோட்டு போனவங்க. மனுஷன் போனால் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, நானும் இப்படி செய்தேன், இப்படி இதுதானே சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படி அல்ல, சரியானதை சொல்லுவார்.
அதனால் அடுத்தவங்கள்ட்ட ஓடி போய் கன்சல்ட் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்ய விரும்புங்க. இந்த பரிசுத்த பவுலோட வாழ்க்கையிலிருந்து 7 அனுபவங்கள், 7 வார்த்தைகளை மாத்திரம் அவங்களுக்கு எழுதி போடுறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 7 விதமான அனுபவங்கள் இருக்குது. 1ஆவதாக கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நல்ல கவனிங்க, நடக்கைன்னு போட்டிருக்கிறதுல நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கைன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அந்த நடக்கை என்பதற்கு அர்த்தம் என்னன்னா கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் என்றால் சம்பாஷணை. ஒருத்தர் பேசுறோம் தெரியுங்களா, அந்த பேச்சு. அதாவது தமிழ்ல நடக்கைன்னு இருக்குது, அதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் என்றால் என்ன? ஒருவரோட மனம் விட்டு பேசுறது தெரியுங்களா, ஒருவரோட கருத்தை பரிமாறிக்கொள்றது தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் கான்வர்சேஷன். அதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை வேணா எழுதி கொள்ளுங்கள், அனாஸ்ட்ரோஃபி. அனாஸ்ட்ரோஃபி. அனாஸ்ட்ரோஃபி என்றால் ஒருவரோட பேசிக்கொள்ளுகிற அனுபவம். பரிசுத்த பவுலுக்கு முதல்ல எப்படி இருந்தார் தெரியுங்களா? யூத மார்க்கத்தை குறித்து என்ன பண்ணாரு? வைராக்கியமாய் பேசிக் கொண்டிருந்தார். அதான் போட்டிருக்கு, யூத மார்க்கத்துக்கு என்னுடைய நடக்கைன்னு போட்டிருக்கு, என்னுடைய சம்பாஷணை, மை கான்வர்சேஷன். எதை பற்றி தான் பேசுவார் அவர்? யூத மார்க்கத்தை பற்றி தான் பேசிட்டு இருந்தார் அவர். அடுத்தது அந்த அதே 13ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா துன்பப்படுத்தின்னு இருக்கு தெரியுங்களா? சபையை மிகவும், தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி. என்ன பண்ணாரா? துன்பப்படுத்தினார் இல்லையா? அதுக்கு பயன்படுத்தி, இது நடக்கைக்கு கிரேக்க வார்த்தை அனாஸ்ட்ரோஃபி. டைப் பண்ணுங்க தம்பி, நான் வெயிட் பண்ணுறேன். வேணாம், டைப் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா இது இங்கே எழுதுனா நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே பண்ணால் எல்லாருக்கும் தெரியும். நான் கொஞ்சம் மெதுவாகவே பேசுகிறேன். ஆனா, ANASTROPHE, அனாஸ்ட்ரோஃபி. அந்த வசனத்தை எடுத்துட்டு அந்த வார்த்தையை வேணா போடுங்க. ஐயா, சரி 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 சரி. 2வது வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, அந்த துன்பப்படுத்தின்னு போட்டு தெரியுங்களா? சபை என்ன பண்ணார்? அவர் நான் மிகவும் துன்பப்படுத்தி தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை டயோகோ. அந்த துன்பப்படுத்தின்னு இருக்குது, அதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன? டயோகோ. DIOKO, டயோகோ. டயோகோ என்றால் ஆங்கிலத்தில் பெர்சிக்யூஷன். ஒன்று கான்வர்சேஷன், 2வது என்ன? பெர்சிக்யூஷன். சபை என்ன பண்றாரு? பாழாக்குகிறார். ஒன்று அந்த கான்வர்சேஷனுக்கு என்ன அங்கே இருக்குது? அனாஸ்ட்ரோஃபி என்ற வார்த்தை. 2வதாக டயோகோ, DIOKO. ஏன் இந்த மேலே ஒரு கோடு போட்டிருக்கேன்னா நீட்டி சொல்லணும், அதை ஓ அப்படி சொல்லணும். அது இல்லைன்னா டயோகோ டயோகோ அப்படி சொல்லணும்னா இந்த மேலே ஒரு டேஷ் போட்டால் என்ன அர்த்தம்னா நீட்டி சொல்லக்கூடிய ஓன்னு அர்த்தம். 2வது வார்த்தை என்ன? டயோகோ, அதாவது துன்பப்படுத்தி. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை சொன்னால் பர்சிக்யூஷன். பாடுபடுத்துறது, உபத்திரவப்படுத்துறது, துன்பப்படுத்துறது அர்த்தம். பரிசுத்த பவுல் முதல் எதை செய்துட்டு இருந்தாரு? 2ஐயும் செய்துட்டு இருந்தார். ஒன்று என்ன பண்ணாரு? யூத மார்க்கத்தை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார். 2வது என்ன பண்ணாரு? யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார். இதுதான் அவருடைய ஆரம்ப அனுபவம். ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்த போது 3வது அனுபவத்துக்குள்ள வந்துட்டார். பாருங்களேன், 15ஆம் வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். 3வது என்ன வந்துட்டு இவருக்கு? இப்போ செப்பரேஷன் வரும் பாருங்க. தாயின் வயிற்றிலிருந்து என்ன பண்ணார்? என்ன இருந்தது முதல் என்னை தம்முடைய கிருபையினால் அழைத்த, அந்த பிரித்தெடுத்து இருக்கிறீங்களா, என்னை பிரித்தெடுத்து. அந்த பிரித்தெடுத்துக்கு என்ன வார்த்தை? செப்பரேஷன்.
இதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஆப்ஹோரிசோ. ஆப்ஹோரிசோ என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் என்னை பிரித்தெடுத்தல் அர்த்தம். ஒன்று கான்வர்சேஷன், இரண்டாவது பெர்சிக்யூஷன், மூணாவது செப்பரேஷன், பிரித்தெடுக்கின்ற அனுபவம். இப்படிப்பட்ட ரெண்டு தன்மையும் இருந்த பவுல கர்த்தர் என்ன பண்ணாரு? பிரித்தெடுத்தார். நாம் இன்னைக்கு நினைப்போம், பரிசுத்தமா இருந்தா, உண்மையா இருந்தா, ஒழுக்கமா இருந்தா கர்த்தர் தன் ஊழியத்துக்கு அழைப்பார் நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் பரிசுத்த பவுலின் அனுபவம் அதல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? கிறிஸ்தவத்தை பற்றி பேசல, கிறிஸ்தவத்தை பேசல, யூத மார்க்கத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். அடுத்தது என்ன பண்றார்? அவர் யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனா கர்த்தர் யாரை தேடி போறாரு? அவரை தேடி போய் என்ன பண்றாரு? அவரை முதல்ல செப்பரேட் பண்றாரு. எப்போ செப்பரேட் பண்ணாரு? அவர் பேசின பிறகு, அடித்த பிறகு இல்ல, தாயின் கருவில உருவாக்குனது முதல். அப்படின்னா ஒருவனுடைய நன்மை தீமையை தெரிஞ்சு கர்த்தர் என்ன செய்வதில்லை? அவங்களை அழைப்பதில்லை. அவருடைய முன்குறித்தல் தான் முக்கியமே தவிர அவர் ஒருவனுடைய நடக்கையை பார்த்து, ஒருவனுடைய பேச்சுக்களை பார்த்து கர்த்தர் அழைப்பதில்லை. எதன்படி அழைக்கிறார்? அவருடைய முன் தீர்மானம். தாயின் கருவில உருவாக்கினது முதல் என்ன பண்ணாரா? என்னை அழைத்தவர். ஆப்ஹோரிசோ என்றால் செப்பரேட் பண்ணிட்டார், அப்பவே பிரித்தெடுத்து விட்டார். நான்காவதாக அப்போஸ்தலர் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்ன செய்தாராம்? இன்விடேஷன். அடுத்தது என்ன? தேவன் அழைக்கிறார். இன்விடேஷன். அதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை காலியோ. கிரேக்க மொழியில் அதுக்கு வார்த்தை என்ன? காலியோ. காலியோ என்ற வார்த்தை. காலியோ என்றால் அழைத்தல் அர்த்தம். இன்விடேஷன். ஒன்று கான்வர்சேஷன், இரண்டாவது பெர்சிக்யூஷன். இது அவருடைய பழைய நிலை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? முதல்ல அவனை செப்பரேட் பண்றாரு. எப்போ? தாயின் கருவில் உருவானது முதல். இரண்டாவது என்ன பண்ணாரு? அவரை இன்வைட் பண்ணிட்டாரு. இன்விடேஷன், காலியோ. சரியா? அடுத்தது ஐந்தாவதாக அவர் வாழ்க்கையில் ஒன்று இருக்கு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக. அடுத்தது என்ன? ஐந்தாவது என்ன? அறிவித்தல். அறிவிக்கும் பொருட்டாக அதுக்கு பயன்படுத்தின கிரேக்க வார்த்தை கெருசோ. இதுக்கு ஆங்கிலத்தில் ப்ரொக்ளமேஷன் என்று அர்த்தம். ப்ரொக்ளமேஷன், அறிவித்தல். அறிவிக்க. பரிசுத்த பவுலுடைய ஐந்தாவது அனுபவம் என்ன? அவர் ரொம்ப பேசிட்டு இருந்தாரு. என்ன பண்ணாரு? ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்தாரு. கர்த்தர் என்ன பண்ணார்? அவரை அழைத்தார். எப்போ அழைத்தார்? தாயின் கருவில் இருந்தது முதல் என்ன பண்ணார்? அவரை அழைத்தார், பிரித்தெடுத்தார், அப்புறம் அழைத்தார். அதுக்கப்புறம் அவரை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்கிறார். ஆறாவதாக அவருடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவம் 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். 16ஆம் வசனம் வாசிங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது. அடுத்தது என்ன? அப்போகாலிப்டோ. இதுக்கு பேரு ரெவலேஷன். ஆறாவது பவுலுடைய அனுபவம் என்ன? அப்போகாலிப்டோ என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் என்னை, அப்போகாலிப்டோ என்றால் திரையை நீக்குவதுன்னு அர்த்தம். திரையை விலக்குவது. ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு ஒன்றை மறைச்சி வச்சுட்டு அந்த ஸ்கிரீனை விளக்கணும் தெரியுங்களா? அதுக்கு பேர் தான் வெளிப்பாடு, ரெவலேஷன். ஏழாவதாக 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அந்த அரபி தேசத்துக்கு என்ன பண்ணேன்? அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். பெரிய கிரிப்டோ. இதுக்கு வார்த்தை என்ன? செக்லூஷன். திரும்ப சொல்லுகிறேன், 7 அனுபவங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் அவர் மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஏன் ஆலோசனை பண்ணலை அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் 7 அனுபவங்கள். திருப்பி எழுதுகிறேன், 7யுமே கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள்.
வெளிப்படுத்துதல். கலாத்தியர் 1:13 நம்ம முதல்ல ஒரு அனுபவத்தை பார்த்தோம். அது என்ன? மறைத்துக் கொள்ளுதல், கான்வர்சேஷன். ரெண்டாவது அதே 13ஆம் வசனத்தில் வாசித்தோம், பெர்சிக்யூஷன். மூன்றாவதாக 15ஆம் வசனத்தில் வாசித்தோம், செப்பரேஷன். நான்காவதாக அதே 15ஆம் வசனத்தில் வாசித்தோம், இன்விடேஷன். ஐந்தாவதாக 16ஆம் வசனத்தில் வாசித்தோம், ப்ரொக்ளமேஷன். ஆறாவதாக ரெவலேஷன். ஏழாவதாக செக்லூஷன். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நீங்கள் அன்றைக்கி ஆலோசனை பண்ணாமல் கர்த்தர் சொன்ன திட்டத்தை செய்யணும்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்க வேண்டிய 7 விதமான தன்மைகள். முதல்ல தப்பான இடத்துல தான் இருந்தார், தப்பான மார்க்கத்தை பேசிக்கொண்டே இருந்தார். ரெண்டாவது, அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் அவர் சந்தித்தவுடன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனால அழைக்கப்பட்டவன், அவருடைய ஊழியத்தை அறிவிக்க வேண்டியவன். அடுத்தது, அவருடைய வெளிப்பாட்டை பெற்றவன், என்னை தேவனுக்குள் மறைத்து கொள்ள வேண்டியவன். இந்த 7 அனுபவங்களும் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டாம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ண வேண்டாம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யார் ஆலோசனை பண்ணுவாங்கன்னா, நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவங்கிற உணர்வு இல்லாதவர்கள் தான். ரெண்டாவது, நான் தேவனுடைய அழைப்பை பெற்றவன் என்ற ஒரு தெரிந்து கொள்ளுதல் இல்லாதவங்க தான். மூன்றாவதாக, கர்த்தர் என்னை அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, ப்ரொக்ளைம் பண்ணுறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்தது, அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அவருக்கு நான் என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில். இதுவரைக்கும் பவுலோட அனுபவம். கடைசியில் என்ன பண்ணுறா தெரியுங்களா? தன்னை தேவனுக்குள் மறைத்து கொள்றார். இப்போ என்ன பண்ண? தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை எதுக்காக கர்த்தர் அழைத்தாரோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. உங்களை செய்ய வைக்க தேவனால் முடியும். அதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், இங்கே அங்கே ஓடி போய் கன்சல்ட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். என்ன எடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துப்பா எனக்கு தெரியும். என்னை கர்த்தர் அழைத்த போது நான் போனேன். கவனித்துக் கொள்ளுங்கள், எங்கள் பாஸ்டர் தான் எனக்கு எல்லாம். நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு வசனம் சொல்கிறேன்னா அந்த தேவ மனுஷமாக கர்த்தர் கொடுத்தது தான். அந்த கர்த்தருடைய எனக்கு அந்த வந்த போது பாஸ்டர் போனேன். பாஸ்டர் எனக்கு இது மாதிரி ஒரு பாடம் இருக்குது, பைபிள் டீச் பண்ண சொல்லி கர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. பாஸ்டர் ஒன்று சொன்னாங்க, நீங்கள் என்ன கேட்காதீங்க தம்பி, சொன்னது கர்த்தர் தானே, கர்த்தர் கேளுங்க. ஆச்சா, நான் கர்த்தர் தான் சொன்னார், அப்போ செய்யுங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு சர்வீஸில் ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாஸ்டர் என்கிட்ட வந்தாங்க. ஆராதிச்சு கொண்டு இருக்கும்போது கிட்ட வந்து சொன்னாங்க, யூ ஹவ் காட் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லி தலையில் கவி ஜெபம் பண்ணார். கர்த்தருடைய வசனம் உனக்கு வந்திருக்குது. என்னென்னா சொல்லி ஒரு 2 வாரத்தில் அவர் இறந்தும் போயிட்டார். கடைசியாக எனக்கு ஜெபித்தது ஆராதனை நேரத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தலையில் கை வச்சு, சன் யூ ஹவ் காட் த வேர்ட் ஆஃப் காட். அது ஒன்று தான் சொன்னார், நீ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறாய். அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி ஆராதனை நடந்துகிட்டே இருந்தது. 2 வாரத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், எங்களுடைய கிளை சபைகள் உள்ளவங்க சொல்லுவாங்க, எலியா சால்வு எலிசா மேலே விழுந்தது போல் பாஸ்டரோட சால்வு உங்கள் மேலே விழுந்திருக்கு பிரதர் அப்படிவாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள், கன்சல்ட் பண்ணலை. என்னுடைய தவறில் என்ன பண்ணேன்னா, பாஸ்டர் போய் கேட்டது, பாஸ்டர் சொல்லாரு, கலைத்தது கர்த்தர்னா நீங்கள் என்ன கேட்காதீங்க தம்பி, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. அடுத்த நான் உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ எங்களுக்கு பாஸ்டராக இருக்கிறவங்க ஒரு காலத்தில் அவருக்கு தடுமாற்றம் வந்த போது நான் தான் சொன்னேன், அப்பா இப்படி தான் எனக்கு சொன்னார், அன்றைக்கி யாரையும் கன்சல்ட் பண்ணாதீங்க, கர்த்தரை கேளுங்க. இந்த பவுலை பாருங்களேன், முதல் 2 அனுபவம் பார்த்தீங்கன்னா, சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறார். யூத மார்க்கத்தை பேசுகிறார், யூத மார்க்கத்தையே மற்றவங்களுக்கு அறிவிக்கிறார், செய்யலைன்னா தண்டிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 4ம் தேவனிடத்தில் அவர் பெற்றது. செப்பரேஷன், இன்விடேஷன், ப்ரொக்ளமேஷன், ரெவலேஷன். உடனே என்ன பண்ணா தெரியுங்களா? தேவனுக்குள் தன்னை மறைச்சிக்கிறார் பாருங்களேன்.
3 வருஷம் போய் எங்க உட்கார்ந்துருக்காரு? அரபியில் உட்கார்ந்துருக்காரு. அர்த்தம் என்ன? he hide himself within God. கர்த்தருக்குள்ள போய் என்ன பண்ணார்? தன்னை மறைத்துக் கொள்றார் இல்லையா? இந்த அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பா கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும். எல்லாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு நேற்றில் ஒருவேளை ஒரு 5 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, தாயின் கருவில் நம்மை உருவாக்கினது முதல். கர்த்தர் இன்னைக்கு நேற்று நம்மை அழைக்கல. எபேசியர் 1:4 வாசிக்கிறோம், உலகத் தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்படின்னா இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல நம்முடைய அழைப்பு. பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த். பூமியை கர்த்தர் உருவாக்கல, ஆதாம் ஏவாளை உண்டாக்கல. ஆனால் கர்த்தர் நீங்களும் நானும் தேவனுக்குள் இருந்திருக்கிறோம் அப்பவே. ஆகையினால நீங்களும் நானும் தேவன் என்ன நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டாரோ, என்ன நோக்கத்தோடு பிரித்தெடுத்தாரோ அதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற நேரம் இது. இந்த நேரம் என்ன நேரம்னா, தகப்பனே நீங்க எதுக்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்க? கர்த்தர் அநேகத்தை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நிறைய பேருக்கு கர்த்தர் தான் பேசுறாரா, இல்லை வேற யாரும் நம்முடைய மனசு பேசுதா, நம்முடைய மனசாட்சி சத்தம் வருதா, கர்த்தர் பேசுகிறாரா, இதை பிரித்தெடுக்க முடியல அநேகருக்கு. நமக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் தோணுதா, இல்லை கர்த்தர் தான் சொல்லுகிறாரா? அநேகருக்கு இந்த குழப்பம் இருக்குது. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாராக் என்ற ஒரு நீதிபதி, ஒரு பலவான், அவன்கிட்ட கர்த்தர் பேசுகிறார், நீ மனிதர்களை தெரிந்து கொண்டு யுத்தம் செய், எதிரியோடு போய் யுத்தம் பண்ணு. ஆனால் அவர் அந்த சத்த பேசியோ அதுக்கு கீழ்ப்படியாம உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் உடனே தெபோராள்கிட்ட பேசுகிறார். தெபோராள் பாராக்கை அழைத்து சொல்றாங்க, கர்த்தர் உன்னோடு பேசவில்லையா? மனிதர்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லலையா? உன்னை அவர் சொல்லுவாரு, சொன்னாரு, ஆனா நீங்க வந்தா நான் போறேன். கர்த்தர் சொன்னா போக மாட்டாராம். யார் சொன்னா போவாங்களா? அக்கா சொன்னா போவாராம். இந்த ஆவிக்கிற உலகத்தில் எனக்குள்ள பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் சொன்னா கேட்க முடியல, ஒரு அக்கா ஒரு ஆண்டி ஒரு பண்டாரம் சொன்னா கேட்க முடியுது. யார் சொன்னா கேட்க முடியல? கர்த்தர் சொன்னா கேட்க முடியல, மனிதர்கள் சொன்னா கேட்க முடியல. பாராக் சொல்லுகிறான், ஆமா கர்த்தர் சொன்னாரு, நீங்க என் கூட வந்தா நான் போவேன், போக மாட்டேன். தெபோராள் சொல்லுவாங்க, நான் வருவேன், யுத்தத்தில் வெற்றி கிடைக்கும், ஆனா அந்த மேன்மை உனக்கு கிடைக்காது. கர்த்தர் ஒரு பெண்ணுக்கு அதை கொடுத்து விட்டார், யாகேலுக்கு கொடுத்துட்டார். அதை அப்ப தேவன் ஒரு கணத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பதற்கு வைத்திருந்தால், நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணா என்ன ஆகும் தெரியுங்களா? வேலை நடக்கும், ஆனா மேன்மை வேற ஒருத்தருக்கு போயிடும். பாராக் யுத்தம் செய்தான், வெற்றி பெற்றான், ஆனா சிசேராவை அவனால் பிடிக்க முடியல, அவன் தப்பி ஓடிட்டான். ஆனால் அங்க ஒரு பெரிய சுத்தியில வச்சு காத்து நிற்கிறார் பாருங்க, மண்டையை உடைக்கிறதுக்கு. கர்த்தர் அவள்கிட்ட பேசல, கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுத்தல, கர்த்தர் அவள்கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? எதிர்கொண்டு போய் சிசேராவை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள அவனுக்கு பாலை, தண்ணியை கேட்டவனுக்கு பாலை கொடுத்து கூட வெண்ணையும் சேர்த்து கொடுத்து ராஜாக்கு கிண்ணில கொடுத்து அவனை படுக்க வச்சு தலைவர் பெட்ஷை போட்டு மூடி மண்டையை உடைச்சிட்டால. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணுனா, மரியாள் யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா மனித குலத்துக்கு மீட்பே கிடைச்சிருக்காது. மரியாள் போய் யோசப்ட கற்பவரியா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே தள்ளி விட ட்ரை பண்ணார்ல, அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தா அந்த மனுஷன் ஏற்றிருப்பாரா? வேணாம் சொல்லும் முதல்ல, அப்படித்தானே சொல்லுவாரு. அம்மா அப்பாட்ட சொன்னா எந்த தாய் தகப்பன்னு ஒத்துப்பாங்க? திருமணமாக ஒரு பெண், கன்னி பெண்ணை யார் ஒத்துப்பாங்க? தாத்தா பாட்டி ஒத்துப்பாங்களா? மாமா பெரியப்பா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. என்ன ஆகும் தெரியுங்களா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் போய் கேட்டு வரேன்னு மரியாள் சொல்லி இருந்தால் மனித குலத்துக்கு மீட்பு இல்லை. அதே போல பரிசுத்த பவுலை கர்த்தர் சந்தித்த போது, இருங்க நான் ஜெருசலேமுக்கு ஒரு நட போயிட்டு பேதுருட்ட போய் கேட்டு வரேன், யோவான்ட்ட போய் கேட்டு வரேன்னா, போய் வேலையை பாடுறா, என்ன பெரிய ஆள் வந்துட்டாரு, நேற்றுக்கு வரையும் சபையை அடிச்ச உடைச்ச, இப்ப நீ என்ன ஊழியமா பண்ண போற, அட்டூழியம் பண்ண போறான்னு தலையில் தட்டி துரத்திருப்பாங்கல்ல. never ever consult with any flesh and blood. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாதீங்க. மாம்சம் ரத்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்குது, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் எப்படி கிடையாது? புசிப்பும் குடிப்பும். பரலோக ராஜ்யம் என்ன கிடையாது? அது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யம் சுதந்திரிக்க முடியாது. பரலோக ராஜ்யம் எது சுதந்திரிக்காது? மாம்சமும் ரத்தமும் சுதந்திரிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாம்சத்தை ரத்தத்தை கேட்ட பரலோகத்துக்கு வேலை செய்ய முடியுங்களா? கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம்.
கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமான எனக்கு தெரியலை. ஏன்னா நிறைய பேர் முகங்கள் வந்து அப்படி ரொம்ப டென்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. புரியலன்னா பரவாயில்ல, கர்த்தரை கேளுங்க, கர்த்தர் புரிய வைப்பார். இன்றைக்கி காலையில் உங்களோடு பேச சொல்லி கர்த்தர் சொன்ன, நான் எடுக்க வேண்டிய ஸ்டடி வேறு, நிறைய நேரம் வேணும் எனக்கு. ஆனால் இதை கர்த்தர் சொல்ல சொல்லி பாரப்படுத்தினதுனால மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணுறதை நிறுத்துங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் முழுமையாக நிறைவேறும். இந்த சபைக்கும் சரி, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சரி, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை முழுவதும் கர்த்தர் செய்வார். எப்போனா கன்சல்ட் பண்ற வேலையை முதல்ல நிறுத்துங்க. கர்த்தர் சமூகத்தில் போய் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் பார்த்தீங்கன்னா முதல்ல 2 அனுபவம் பாருங்க, தப்பான அனுபவம். அவர் கான்வர்சேஷன் எதை பற்றி தான், அவருடைய வாழ்க்கையை எதை பற்றி தான், யூத மார்க்கத்தை பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்காரு. இரண்டாவது, சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா யூத மார்க்கத்துக்கு எதாவது செயல்படுறாங்க நம்முடைய நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் வந்த போது என்ன தெரியுங்களா பாருங்க, அவர் தெரிந்து கொண்டார், என்னை தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் என்னை அழைத்திருக்கிறார். 3வது நாள் அவரை அறிவிக்க வேண்டும் புறஜாதிகளுக்கு. 4வது எனக்கு தரிசனத்தை கொடுத்திருக்காரு, வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறாரு. அப்படி வரும்போது என்ன பண்ணார் தெரியுங்களா, மனுஷன் அப்ப சொல்றாரு, எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவங்கள்ட்ட எருசலேமுக்கு போகாம எங்க போயிருக்கிறான், அரபி வனாந்தத்துக்கு போயிடறான். பாருங்க, கிறிஸ்துவை பற்றி ஒரு மனுஷன் கூட தெரியாத ஒரு இடத்துல போய் என்ன பண்றான், 3 வருஷம் உட்கார்ந்துருக்கான். பாருங்க, அந்த செக்லூஷன் என்ற வார்த்தை மிக மிக அற்புதமான வார்த்தை. அந்த மறைத்துக்கொள் இருக்கு தெரியுங்களா, அந்த செக்லூஷன் இருக்குது மிக மிக. ஏன்னா இந்த வார்த்தைக்கு நீங்க சரியா அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 24, 25. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, சகரியாவுடைய மனைவி கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திருந்தார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். அந்த வெளிப்படாத இருக்கிறது தெரியுங்களா, அதோட வார்த்தை தான் அந்த கடைசி வார்த்தை. பவுலுக்கு சொன்ன தெரியுங்களா, அரபுராத்து போய் மறைஞ்சிருந்தா தெரியுங்களா, அது எந்த வார்த்தைக்கு சமம்னா வெளிப்படாதிருந்தால் போட்டிருக்கு தெரியுங்களா. அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை கத்தன தெரியுங்களா, செக்லூஷன். சொன்னேனே, செப்பரேஷன் என்பது பிரித்தெடுத்தல், செக்லூஷன் என்பது மனித முகத்தை பார்க்காம கர்த்தரை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். வழக்கம் உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், வயதான காலத்தில் எலிசபெத்து கர்ப்பவதி ஆறாங்க. ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்களா, 5 மாதம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அர்த்தம் என்ன, 6ஆம் மாதம் வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். எத்தனை மாதம் வெளிப்படாத இருக்கிறாங்க அவங்க, தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டா. இவர் அண்ணா ஊழியத்தை முடிச்சு சகரியா வந்தார், அந்த அம்மா கருவிட்டாங்க. எவ்வளோ நாட்கள், 5 மாதம் வரைக்கும் வெளியே வரலையா. ஏன் வெளியே வரலன்னு கேட்டால், தமிழ்நாட்டு தமிழ்களும் கருவுடைய ஒரே வார்த்தை, அந்த அம்மா வயசான காலத்தில் கர்ப்பவதி ஆகிட்டாங்கல்ல, அதனால் வெளியே வர்றதுக்கு வெக்கப்பட்டு வராமல் இருந்தாங்களாம். அம்மாவா இல்லை ஹோசூரில் தான் புது ஐடியா வச்சுருக்கீங்களா, ஏன் 5 மாதம் வெளியே வரல, ஏன் 5 மாதம் வெளியே வரல அந்தம்மா? இது அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் ஐயா? அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள கருத்து. ஏன்னா ஓசூரில் ஏதாவது தனியாக கருத்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். அது தமிழ்நாட்டின் கருத்து. அதுதான், அவள் வயதான காலத்தில் கருவிட்டதுனால என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க பரிகாசம் பண்ணுவாங்க, அதனால் மறைந்திருந்தாங்க 5 மாதம். அப்படின்னா 6ஆவது மாதம் வெளியே வருவாங்கல்ல, வருவாங்க தானே. முதல் 5 மாதம் கூட தெரியாது, 6ஆம் மாதம் தான் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ எப்போ மறைஞ்சிருக்கணும், 6ஆம் மாதத்துல தான் மறைஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டின் கருத்துக்கு பார்த்தா எப்போ ஒழியணும் அவங்க, 6ஆம் மாதத்துலன்னா முதல் 5 மாதங்களுக்கு அவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல் 5 மாதங்கள் குழந்தையோட ஒவ்வொரு உறுப்புகளும் இணைகிற நேரம். ஆனால் 6ஆம் மாதத்துல இருந்து அது வளர ஆரம்பிக்கிற நேரம். அப்படின்னா இந்த அம்மா எப்போ வந்திருக்கணும், முதல் 5 மாதம் வந்துட்டு 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் காணாமல் போயிருந்தா அது நியாயம், நம்ம கருத்து சரி. அதுக்கு அத்தனை தெரியுங்களா, அவளுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். அவள் என்ன பண்ணுறான்னா முதல் 5 மாதம் என்ன பண்ணுறா, தேவனுக்குள் அந்த செக்லூஷன் என்ற வார்த்தை தான், ஷீ செக்லூடட் ஹர்செல்ஃப்னு ஆங்கிலத்தை வாசிக்கிறோம். அவர் தன்னை மறைத்து, எதுக்கு தெரியுங்களா, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் மாமா மாமி எல்லாருமே என்ன சொல்லணும் தெரியுமா, செய்தி கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்தாலும் கத்திட்டு தெரிஞ்சா என்ன ஆகிடும் தெரியுங்களா, ஓடுற ஓட்டத்தில் கரு கலைஞ்சு போயிடும்.
ஆகவே என்ன பண்றாருங்களா, தேவன் கொடுத்ததை முழுமைப்படுத்துறதுக்கு எங்க உட்கார்ந்துருக்கிறா, கொடுத்தவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்க. இதை முழுமைப்படுத்த 5 மாசம் முடிஞ்சிச்சு, இனி தைரியமா வருவேண்டா, ஏன்னா இனிமேல் இது கலைந்து போகாது. அதுதான் பவுல் செய்தார். கர்த்தர் உள்ள போட்டாரு, அதை கொண்டு போய் எங்க போயிட்டாரு, அந்த கருவை கொண்டு போய் அரபி 3 வருஷம் உட்கார்ந்துருக்கு. எதற்கு, அது முழுமைப்படுவதற்கு. முழுமைப்பட்டவரை எங்க வந்தாரு, மறுபடியும் தமஸ்குக்கு வராரு பாருங்களேன். எங்க வந்தார் போட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வந்தாரா, தமஸ்குக்கு தான் வந்தார். எங்க போய் அப்போ கூட எருசலேம் போகல. அடுத்த வருஷம் சொல்லுகிறார், அதுக்கப்புறம் பவுல பேதுருவை பார்க்க போனேன்றார் எருசலேமுக்கு. அப்படியானால் இது நாம எல்லாம் கொஞ்சம் கண்ணில் மூடுவோம். ஒரே ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறார். நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். வேதத்தை படிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, சபையில் உள்ள ஊழியங்களை நாம் பங்கு பெறும்போதெல்லாம் கர்த்தர் எத்தனை காரியங்களை நமக்கு, குறிப்பாக நீங்க கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும், உங்க மூலமாக தேவனுடைய ராஜ்யம் எப்படி விரிவாக்கப்படும், உங்க மூலமாக சபையில எப்படிப்பட்ட மேன்மைகள் வரும்னு கர்த்தர் பேசியிருக்கார்ல, அதை நாம் செயல்படுத்திட்டோமா, இல்ல கர்த்தர் இப்படி சொல்றாரு என்ன செய்யறதுன்னு அடுத்தவங்கள கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோமா? கவனித்துக் கொள்ளுங்கள். பவுலுக்கு என்ன விசேஷம் தெரியுங்களா, அவர் தன்னோடு கூட கேட்கல, யார்கிட்ட கூட கேட்கல. கர்த்தர் பேசுறேன்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு பேசுறேன்னு அவர் கூட அவர்கிட்ட கேட்கல. நான் செய்யலாமா வேண்டாமா அடுத்தவங்கள்ட்ட மாத்திரமில்லை, யார்ட்டையும் கேட்கல. அவரே தனக்குள்ள கேட்கல. கர்த்தர் சொல்லிட்டாரு செய்யலாமான்னு அவரே அவர்கிட்ட கேட்கல. கர்த்தர் சொன்னா அப்புறம் யார்கிட்ட, அவர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல, அடுத்தவங்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. எல்லாம் கண்ணிலே மூடுவோமா? எல்லாம் கண்ணிலே மூடுவோம். இது நாம் நமக்குள்ள போகிற நேரம். Let us enter into ourselves. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வாசிக்கிறோமே, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை தாளிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கிப்பார். 7ஆம் வானத்துக்கு மேல கர்த்தர் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா கர்த்தர் வாசம் பண்ற இடம் உங்களுக்குள்ள எனக்குள்ளதான், நமக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறார். நாம் நமக்குள்ள போனா நாம் நம்ம பார்க்க மாட்டோம், கர்த்தரைத்தான் பார்ப்போம். அந்தரங்கத்தில் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பிதா இருக்கிறார். அதனால இந்த நேரத்தில் உள்ள கொஞ்சம் போவோம். அவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, என்னோட நிறைய பேசி இருக்கீங்க, நான் மற்றவங்கள்ட்ட கன்சல்ட் பண்றேன், மற்றவங்க செய்யறதை பார்க்குறேன், அடுத்தவங்க அனுபவத்தை நான் படிக்கிறேன், அதனால ஒருவேளை என்னால் செய்ய முடியாம போகுதா, கர்த்தரை கேளுங்க. அடுத்தவங்க தரிசனத்துக்கு நீங்க ஒத்துழைப்பது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா உங்க தரிசனத்தை நிறைவேற்றிட்டு அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணணும். உன்னத பாட்டில் அந்த சூலமித்தியால் சொன்னாங்க இல்லையா, ஏமா நீ கருப்பா இருக்கிறன்னு கேட்டா என்ன சொன்னா, என் சகோதரர்கள் என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரிகளாக வைத்தா, நான் திராட்சை தோட்டத்தை ஓடி ஓடி காத்து என்ன பண்ணிட்டேன், கருத்து போயிட்டேன், என் தோட்டத்தையும் நான் காக்கவில்லைன்னு சொன்னால. அடுத்தவங்க தோட்டத்துக்கு ஓடி ஓடி வேலை செய்து கருத்து கரியோடா போயிட்டோமே, நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்காது பார்த்தீங்களா? என்னுடைய தோட்டத்தையும் நான் காக்கவில்லைன்னு சொல்றாங்களே, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல. அப்படின்னா நம்முடைய தோட்டத்தை நாம் காக்குறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்றவங்க தோட்டத்தை பாதுகாக்கணும், அவங்களுக்கு போய் உதவி செய்யணும், தப்பு இல்லை. எப்போன்னா நம்ம தோட்டத்தை நம்ம காத்த பிறகு அடுத்தவங்க தோட்டத்துக்கு ஓடி போகலாம். நம்ம தோட்டமே கேட்பார் கேள்வியற்று வரம்புகள்லாம் உடைக்கப்பட்டு வேலிகள்லாம் திறக்கப்பட்டு காட்டு மிருகங்கள் வந்து மிதித்து கொண்டு போகுது நம்ம தோட்டத்தை, நம்ம மற்றவங்க தோட்டத்துக்கு போனா அந்த வார்த்தை துக்கப்பட வேண்டிய வார்த்தை. என் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நம்ம தோட்டத்தை நம்ம காக்கிறோமான்னு கொஞ்சம் பாருங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க தம்பி. உன்னத பாட்டு 8:13. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த வசனம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, வாசம் பண்ணுகிறவர்களே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். யார் கேட்கிறாங்களா? தோழர், தோழர்கள் உன் சத்தத்தை கேட்கிறாங்க, நானும் அதை கேட்கட்டும். அதை கேட்கட்டும். கர்த்தர் சொல்ற வார்த்தை பாருங்களேன். யார் யாரோ உன் சத்தத்தை கேட்கிறாங்களே, யார் யார்ட்டையோ போய் நீ கன்சல்ட் பண்றிய, என்கிட்ட கேட்ட நான் சொல்ல மாட்டேனா? என் நேசரே, போறியா 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 என்ன சொல்ற பாருங்க. தோழர்கள் உன் சத்தத்தை கேட்கிறாங்க, நானும் அதை கேட்கட்டுமே. கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்தில் ஏக்கத்தோடு சொல்கின்ற வார்த்தை. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனவாட்டி தன்னோடு பேசணும் தானே விரும்புவாங்க. திருமணமான புரிது கணவன் மனைவி வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க,
மனைவி என்ன பண்ணுறான்னா செல்ஃபோனில் பேசிக்கிட்டே ஒருத்தர் சிரிக்கிறா குறிக்கிறா என்னவோ பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இவன் கோமாளி மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்கிறான். பேசி முடிப்பான்னு பார்த்தா அவன் முடிக்கிற மாதிரி இல்லை. இவனுக்கு கடுப்பு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். இருங்க என் ஃப்ரெண்டோட பேசுகிறேன், இருங்க இருங்க. கடுப்பு வருமா வராதா? யோசித்து பாருங்க. கத்த சொல்றாரு, தோழர்கள் உன் சத்தத்தை கேட்குறாங்களே, நானும் கேட்கட்டுமே. அடுத்தவங்கள்ட்ட பேசாதுன்னு சொல்லலை, என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே. அப்படியே கண்ணில் மூடுவோம், கத்தை நோக்கி பார்ப்போம். மரியாள் ஒப்பு கொடுத்தது போல, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. எல்லாம் கண்ணில் மூடி இருக்கும்போது உள்ளத்துக்கு ஆழத்துக்குள்ள போய் கொஞ்சம் கேளுங்க. நான் இப்படி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேனா, இல்லைன்னா மற்ற தெய்வ மனிதர்கள்ட்ட, தெய்வ பிள்ளைகள்கிட்ட, தெய்வ ஜனத்தை ஓடி போய் கர்த்தர் இப்படி காட்டினாரு, கர்த்தர் இப்படி சொன்னாரு, நான் என்ன செய்யட்டும்னு கேட்டு உட்கார்ந்துருக்கோமா? கர்த்தர் அதை விரும்பவில்லை, கர்த்தர் அதை எதிர்பார்க்கல. தன் சபையில் இருந்து அவர் சொன்னதுக்கு ஒரு அடிமையை போல் அர்ப்பணித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுவீங்களா? யாராவது என்னையும் நம்மையும் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த காலை வேளையில் கர்த்தர் எனக்கு பேசினது. அடுத்தவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணியே நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம போயிட்டீங்க. கர்த்தர் உங்களோட பேசினதை அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி செய்தா அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, இப்படி நினைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2003ஆம் ஆண்டுல கர்த்தர் எனக்கு உள்ள விருப்பத்தை கொடுத்தார். வேலையை விட்டுட்டு ஒழுங்கா ஊழியத்துக்கு வா, முழு நேரமா வா. அப்போ வேலையும் செய்தேன், ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஏலகிரி மலையில ஒரு பாஸ்டர் செமினார்ல பேச போனேன். அங்க பேசி கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொன்னார், எல்லாம் முழு நேர ஊழியக்காரர் வந்து உட்கார்ந்து இருக்கிறான், நீ வேலை செய்து ஊழியம் பண்ற, உனக்கு என்னடா தகுதி இவனுக்கு ஆலோசனை சொல்றதுன்னு கேட்டார். அமைதியா பார்த்தேன். நானா வந்தேன், அவங்க கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், உனக்கு துணிச்சல் ஜாஸ்தி, முழு நேர ஊழியக்காரனுக்கு பேச உனக்கு எப்ப தகுதி வரும்னா நீ முழு நேர ஊழியத்துக்கு வந்து அப்புறம் பேசினார். ஸோ அப்பவே தீர்மானம் பண்ணேன், வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் மனைவிட்டு. கர்த்தர் முழு நேர ஊழியமா வரும்னு சொல்லி மனசுக்குள்ள பாரப்படுத்துறாரு. உனக்கு கர்த்தர் பேசினாரா? அது அந்த கர்த்தர் பேசல, கர்த்தர் ஏற்கனவே பேசிட்டார். உலகம் சர்வ சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் தனித்தனியா வந்து பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு. அது சொன்னா, ஒண்ணு உங்கள்கிட்ட பேசணும்னு என்கிட்ட பேசணும், ரெண்டு பேர்ட்டையும் பேசாம முழு நேர ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டு நாளைக்கு கஷ்டப்படும் போது அடுத்தவன் சும்மா இருப்பாங்கல்ல, வீட்டில் உள்ளவன் சேர்த்து ஆளால் அடிச்சு கொண்டுவாள். அது சொன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டு ஊழியத்துக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் ஊழியத்துக்கு போகணும். 2003 நடந்தது. 2004 வரைக்கும் வேலையும் ஊழியமும் சேர்த்து செய்தேன், ரெண்டுமே முழுசா செய்ய முடியலை. 2005 தொடக்கத்தில் ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்தது எனக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து அவ்வளோதான், 2 மாதம் அப்படியே பெட்டு. எழுந்த உடனே வைஃப் சொல்கிறா, நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிடலாம், ஊழியத்துக்கு வந்துடுங்க. இது முதல்லையே செய்திருக்கலாம்ல, ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் போயிடுச்சு இல்லை. கீழே விழுந்து, நமக்கு ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் ஒவ்வொரு விழும்போதும் பல்லு இல்லாமல் தான் எழுந்திருப்பான். ஒவ்வொரு விழுந்துக்கும் போது கையை கால் உடச்சி தானே எழுந்திருப்பான். விழுந்தால் தேவ கிருபை எழுந்திருப்பான். ஆனால் ஒவ்வொருவரும் விழுந்த அந்த நஷ்டம் இருக்குல்ல. 2005 கொடுத்து முழு நேர ஊழியம். அப்பவும் யோசிப்பேன், 2003 வந்திருந்தா இதை விட நல்லா இருந்திருப்பேனே, இதை விட ஊழியத்தில் இன்னும் மேன்மையாக கற்று கொண்டு போயிருப்பாரு. இப்போ தான் தெரியுது ஏன்டா வேலை செய்தான் அவளுக்கு காலத்தை வீணாக்கணும்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அப்போ அந்த புத்தி இல்லாமல் போச்சு. கர்த்தர் பேசினால் நான் என்ன பண்ணியிருக்கணும், நேர போய் அசோகனில் போய் விஆர்எஸ் எழுதி கொடுத்து வந்திருந்தா அதுதான் நான் செய்த வேலை. மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ணால், மாம்சம் ரத்தமும் இல்லாத காலத்தில் வந்து கையும் காலும் தொங்கி போன காலத்தில் வந்து கர்த்தர் நல்லவ சொல்லவே சத்தம் கூட இல்லாமல் போயிடும். ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். இது ஆவியானவர் நேரடியாக உங்களோட பேச சொல்லுகிற வார்த்தை. எனக்கு தெரியாது இது எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையில் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கால வேளையில லூக்கா 1:38 கலாத்தியர் 1:14 2 வசனத்தை கர்த்தர் எனக்கு மிக தெளிவாக காட்டினார். அதில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, மாம்சத்தோட ரத்தத்தோடு ஆலோசனை பண்ணாத, என் சமூகத்தில் வந்து காத்துரு, நான் உன்னை இதை காட்டிலும் மேலாக நடத்துவேன். இன்னைக்கு இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை மேலாக பயன்படுத்த முடியும். இன்னைக்கு இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை மேன்மையாக தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கு பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார்.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணுகிற அந்த யோசனையை இந்த நிமிஷத்தோடு தேவசந்த ஒப்பு கொடுத்து அதை விட்டு விடுவோம். சின்ன சாமுவேலுக்கு ஏலி சொல்லிக் கொடுத்தார், ஆண்டவரை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கவனித்து பாருங்க, ஒரு சின்ன குழந்தையோடு பேசினவருக்கு ஏலியோடு பேச விருப்பம் இல்லை பாருங்க கர்த்தருக்கு. அவன் போய் யார்கிட்ட போய் நிக்கிறான், தேவன் என்று தெரியாதனால ஏலிட்ட போய் நிக்கிறான், என்னை கூப்பிட்டீரோ? அத நான் உன்னை கூப்பிடலப்பா, கூப்பிட்டது ஒருத்தர் போய் நிக்கிறது வேற ஒரு இடம் பாருங்க. அழைத்த தேவன்கிட்ட ஓடி போவோம், அவர் தன் மகத்துவத்தை வெளிப்படுத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பகல் வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணுகிற அந்த சிந்தையை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நீங்க சொன்ன அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மேல இல்லப்பா, உங்களுக்கு மேல ஒருத்தர் எங்க மேல அக்கறை உள்ளவங்க இருக்க முடியாதுப்பா. உங்களை காட்டிலும் எங்க மேல அன்புள்ளவர் வேற யாருமே இல்லப்பா அந்த உலகத்துல, நீங்க ஒருத்தர் தான்பா. நீங்க சொல்றதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிய எனக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த பவுல் இன்னைக்கு 3 ஆண்டுகள் அரபி தேசத்துல வந்து உடைய பாரத்தில் காத்திருந்தது போல எந்த கண்களுக்கும் தெரியாம, எந்த மனித ஆலோசனை இல்லாம உங்களை மாத்திரம், உங்க பரிசுத்த முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த அனுபவத்துக்குள்ள நாங்களும் வர எங்களுக்கு கிருபை தாங்க ஐயா, கிருபை தாங்க தகப்பனே. உங்க கிருபை இல்லைன்னா எங்களால் இதை செய்ய முடியாதுப்பா. எங்களை சுற்றி இருக்கிற மக்களை நாங்க பார்க்கிறோம், எங்க குடும்பத்தாரை நாங்க பார்க்கிறோம், எங்களோட இருக்கிற மற்றவங்களை பார்க்கிறோம் தகப்பனே. அதை விட்டு விட கிருபை தாங்க. உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த தீர்மானத்தில் நாங்கள் உறுதியா இருக்க உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் பேசினாரா? ஆமென். எங்க பேசினார்?